அதில் பாதரசமும் ஒன்று. பாதரசம் மிக சிறந்த ஒரு நஞ்சு. அதை முறையாக தூய்மை செய்யாமல் கையாண்டு வந்தால் அதை சித்த மருத்துவர்கள் முகர்ந்து வருவார்கள். அவ்வாறு முகரும் போது அதில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மை படிப்படியாக உடலில் தங்கி நாளடைவில் சித்த பிரம்மை ஏற்படும். அந்த பாதரசத்தினுடைய நஞ்சுத்தன்மையை முறிப்பதற்கு பாகற்காய் இலைச்சாறு மிக அற்புதமான ஒரு சாறு ஆகும். அன்பான நேயர்களே, சித்த மருத்துவர்களுக்கு இரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்முறை. இதை நேயர்களுக்காக வெளிப்படையாக கூறியுள்ளேன். மேலும் பூரம் என்று சொல்லக்கூடிய நவபாஷாணத்தை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அதில் பாகற்காய் இலைச்சாறை கொண்டு சுத்தம் செய்தால் அதில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் முறியும். எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்து பயன்படுத்தி வந்தால் பொருளின் மருத்துவ குணங்கள் இரட்டிப்பாக்கும். அந்த வகையில் நவபாஷாணங்களை சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பாகற்காய் இலைச்சாறு. உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை படிப்படியாக கரைத்து அவற்றை வெளியேற்றி கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பாகற்காய் இலைச்சாறுக்கு உள்ளது. கல்லீரல், மண்ணீரல், கணையத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் எல்லாம் தனியும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதாவது விஷங்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் ஃபங்கஸ், இவையெல்லாம் தணிக்கக்கூடிய ஆற்றல் பாகற்காய் இலைச்சாறுக்கு உள்ளது. அன்பான நேயர்களே, மேலும் பாகற்காய் இலைச்சாறை பல்வேறு வகையான மருத்துவங்களோடு சேர்த்து பயன்படுத்தினால் நாவறட்சி கட்டுக்குள் கொண்டு வரும். உடலில் தங்கியுள்ள அழுக்குகள் வெளியேறும். செடிமெண்டேஷன் என்று சொல்வார்கள், வீழ்படிவு. நாம் சாப்பிடுகின்ற உணவில் தங்கியுள்ள அழுக்குகள், விஷக்கிருமிகள் எல்லாம் உடலில் கல்லீரல், மண்ணீரலில் தங்கிவிடும். அந்த செடிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய வீழ்படிவை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் பாகற்காய் இலைச்சாறுக்கு உள்ளது. ஆகையால் நாம் பாகற்காய் இலைச்சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்கப்பட்டை. அன்பான நேயர்களே, மிகுந்த நறுமணத்துடன் இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை ஒரு கிருமி நாசினி. உடலில் தங்கியுள்ள அழுக்குகள், கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் லவங்கப்பட்டைக்கு இருப்பதனாலும் உடலில் தேவையில்லாத பல்வேறு வகையான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி ஒரு கிரியா ஊக்கியாக செயல்படும் என்பதால் நாம் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். அன்பான நேயர்களே, தானும் கெடாமல் தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடுக்காமல் பல நூறு ஆண்டுகள் பாதுகாத்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் தேனிற்கு உள்ளது. சாதாரணமாக இஞ்சை மேல் தோல் சீவி நாம் வெளியில் 1 முதல் 3 நாட்கள் வைத்து வந்தால் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை பூசம் என்று சொல்லக்கூடிய பூஷாணமாக மாறிவிடும். ஆனால் அதே இஞ்சை நாம் தேனோடு சேர்த்து வந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் ஒரு காயகற்பமாக மாற்றும். எலுமிச்சை சாறை தேனோடு சேர்த்தால் அதன் புளிப்புத்தன்மையால் மற்ற பொருட்கள் எல்லாம் கெட்டு போகும். ஆனால் அவை தேனோடு சேர்ந்தால் ஒரு கற்ப மருந்தாக மாறிவிடும். பூண்டை தேனோடு சேர்த்து வந்தால் பூண்டின் வீரியத்தன்மை அதிகரிக்கும். அதேபோல் தேன் எந்த ஒரு பொருளோடு சேர்ந்தாலும் மருத்துவ பயன்கள் இரட்டிப்பாக்கப்படும். அன்பான நேயர்களே, தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும். உடலில் தங்கியுள்ள கொழுப்புகளை கரைத்து மனிதனுக்கு என்றும் இளமையை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன் என்பதால் தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் இவை 3ஐயும் கொண்டு உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவம் ஒன்றை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.